السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ்பற்றியல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 18வது வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சூரா ஹஜ் என்ற அத்தியாயத்தில் ஹஜ் பற்றி இடம்பெறக்கூடிய அல் குர்ஆன் வசனங்களை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே சூரத்துல் பக்ராவிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்று நாங்கள் சூரத் ஹஜ்ஜை நாங்கள் ஆரம்பிக்கப் போகின்றோம். சூரத்துல் ஹஜ்ஜினுடைய ஹஜ் பற்றிய வசனங்கள். சூரா ஹஜ் 22வது அத்தியாயம். சூரா ஹஜ் அல் குர்ஆன் 22வது அத்தியாயத்தின் 25 முதல் 37 வரைக்கும் உள்ள வசனங்கள் தான் ஹஜ்ஜை பற்றி பேசக்கூடிய வசனங்கள். கிட்டத்தட்ட 13 வசனங்கள் ஹஜ்ஜையும் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களையும் பேசுகின்றன. அதிலே முதலாவது வசனம் 25வது வசனம் என்ன சொல்கின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். அதற்கு முன்னால் சூரா ஹஜ்ஜினுடைய ஆரம்பத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது ஆரம்பிக்கின்றது யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். மனிதர்களே, அல்லாஹ்வை நீங்கள், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மறுமையின் அதிர்வு இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், ஒரு மகத்தான ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே கர்ப்பிணிகள் பிள்ளைகளை ஈன்றெடுத்து விடுவார்கள். பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய தாயன் தனது பிள்ளையை கூட மறந்து விடுவார் என்று அல்லாஹ் தஆலா தொடர்ந்து அந்த மறுமையினுடைய அமளி துமளிகள், எவ்வளவு மனிதர்கள் அல்லோல கல்லோலப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அப்படி என்றால் நாங்கள் ஏற்கனவே சூரத்துல் பக்ராவின் இறுதியிலே ஹஜ்ஜினுடைய வசனத்தினுடைய வசனங்களுடைய இறுதியிலே நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் மறுமை நாளை பற்றி ஞாபகமூட்டுகின்றான். வத்தகுல்லாஹ் வذ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத் ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்ம அலைஹி வமன் தஅخر ஃபலா இஸ்ம அலைஹி லிமன் இத்தகா வத்தகுல்லாஹ வஅலமு அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன். வத்தகுல்லாஹ வஅலமு அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் அவனிடத்திலே ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மறுமையை ஞாபகப்படுத்துகின்றார். ஹஜ் என்பது பொதுவாக எங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடிய, மறுமையில் மக்கள் எல்லோரும் எப்படி ஒரு மைதானத்திலே நிறைந்து காணப்படுவார்களோ, ஆடைகளின்றி நிர்வாணமாக காணப்படுவார்களோ, அதே போன்ற ஒரு நிலைமைதான் ஹஜ்ஜுடைய காட்சியிலே நாங்கள் பார்க்கின்றோம். மனிதர்கள் மேலே ஒரு ஆடையும் கீழே ஒரு ஆடையும் ஆண்கள் அணிந்து கொண்டவர்களாக அரஃபாவுடைய மைதானத்திலே அப்படியே மறுமையினுடைய காட்சியை அப்படியே பார்ப்பது போன்று மக்கள் பரவி காணப்படுவார்கள். எனவே அப்படி மறுமையுடைய நினைவை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வணக்கம் தான் இந்த ஹஜ் உம்ரா. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே சூரத்துல் ஹஜ்ஜிலும் அல்லாஹ் தஆலா அதனுடைய ஆரம்பத்தை மறுமையை பற்றி கூறுவதன் மூலமாக ஆரம்பிக்கின்றார். இதன் மூலம் எங்களுக்கு நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது மறுமையை எங்களுக்கு ஞாபகமூட்டக்கூடியது. எனவே நாங்கள் எல்லோரும் மறுமைக்காக தயாராக வேண்டும் என்பது இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் எங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது நாங்கள் 25வது வசனத்துக்கு வருவோம். அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இன்னல் லதீன கஃபரு வ யஸுத்தூன அன் ஸபீலில்லாஹி والمسجد الحرام الذي جعلناه للناس سواء العاكف فيه والباد ومن يرد فيه بإلحاد بظلم نذقه من عذاب أليم. இதனுடைய கருத்து என்ன? நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து அல்லாஹ்வினுடைய பாதையை விட்டும் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, மஸ்ஜிதுல் ஹராம் புனித மஸ்ஜிதை விட்டும் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களை நாங்கள் கடுமையாக தண்டிப்போம். அந்த மஸ்ஜிதுல் ஹராம் எப்படிப்பட்டது? அல்லதி ஜஅல்னாஹு லின்னாஸி ஸவாஅனில் ஆகிஃபு ஃபீஹி வல் பாத். அதனை நாங்கள் மனிதர்களுக்கிடையிலே சமமானதாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அல் ஆகிஃபு ஃபீஹி வல் பாத், அதிலே தொடர்ந்து வசிக்கக்கூடியவர்கள்,
வெளியிலே இருந்து அங்கு வரக்கூடியவர்கள் எல்லோரும் அதிலே சமனாகத்தான் நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். எல்லோரையும் நாங்கள் அதிலே சமமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அதில் அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே யார் தவறிழைப்பதற்கு நேரான வழியை விட்டும் பிறந்து வழி தவறி சென்று வேண்டுமென்றே அநியாயமாக அங்கே அநீதி இழைப்பதற்கு விரும்புவார்களோ, தவறு பாவங்கள் செய்வதற்கு விரும்புவார்களோ, அப்படியானவர்களுக்கு நுதிகுஹுமின் அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையை நாங்கள் சுவைக்கச் செய்வோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். இந்த வசனம் இதனுடைய விளக்கத்தை நாங்கள் பார்த்தால், முதலாவதாக அல்லாஹ் தஆலா நிராகரிப்பாளர்களை குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக நிராகரிப்பு என்று சொன்னால் காஃபிர் என்று சொன்னால் யாரு? இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத எல்லோருமே காஃபிர்கள் தான். சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் இஸ்லாத்தை ஒருவருக்கு சொல்லி அவர் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நேரடியாக மறுத்தால் தான் அவர் காஃபிராகுவார் என்று. இல்லை, அப்படி அல்ல. யாரெல்லாம் முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லோரும் காஃபிர்கள் தான். அவர்கள் எல்லோரும் காஃபிர்கள் தான். அவர்களுக்குரிய சட்டம் என்ன, மறுமையிலே சுருக்கமான நரகமா அல்லது வேறு ஏதாவது அவர்களுக்கு வேறு தீர்ப்புகள் இருக்கின்றன என்பதெல்லாம் மறுமை நாளிலே அது வேறு சட்டம். ஆனால் காஃபிரா என்றால் காஃபிர் தான். அவர்கள் எல்லோரும் காஃபிர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையை விட்டும் தடுக்கக்கூடியவர்கள். இது இரண்டாவது ஒரு சாரா. மூன்றாவது அல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் தடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லோரையும் பற்றித்தான் அல்லாஹ் தஆலா சட்டம் சொல்ல போகிறார். என்ன சட்டம் அவர்களுக்கு? அவர்களுக்கு நாங்கள் நோவினை தரக்கூடிய வேதனையை கொடுப்போம், அல்லது அவர்கள் எல்லோரும் அழிந்து விட்டார்கள், அழிந்து போகக்கூடியவர்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இங்கு எங்களுக்கு தேவையான பகுதி என்ன? அல் மஸ்ஜிதுல் ஹராம், புனித பள்ளிவாசல், மக்காவில் உள்ள அந்த புனித பள்ளிவாசல். அதனை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கு என்ன சொல்கிறான்? அல்லதி ஜஅல்நாஹு லின்னாஸி ஸவாஅனில் ஆகிஃபு ஃபீஹி வல் பாத், அதனை நாங்கள் மனிதர்களுக்கு அதிலே தொடர்ந்து வாழக்கூடியவர்கள், வெளியிலே இருந்து வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அதனை சமமானதாக சம உரிமையை அதிலே நாங்கள் வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி என்றால் அதிலே வந்து வணக்க வழிபாடுகளை செய்வது எல்லோருக்கும் பொதுவானது, யாரும் யாரையும் தடுக்க முடியாது என்பதுதான் அவருடைய ஒரு கருத்து. இங்கு பல கருத்து வேற்றுமைகள் இந்த வசனத்திலே காணப்படுகிறது. அதில் ஒன்று என்ன? அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னால் என்ன? புனித பள்ளிவாசலுடைய எல்லை மாத்திரமா, அல்லது ஹரம் புனித பிரதேசம் முழுக்கவா? எனக்கு தெரியும், மக்கா வந்து ரெண்டு பகுதியாக மக்காவை நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராமினுடைய பகுதி, மஸ்ஜிதுல் ஹராமுடைய எல்லை, புனித பள்ளிவாசலுடைய எல்லை, காபாவை சுற்றியுள்ள அந்த பள்ளியினுடைய எல்லை. அடுத்ததாக புனித பிரதேசத்தினுடைய எல்லை, புனித பிரதேசம். இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் மக்கா. இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் மக்கா. தற்பொழுது அந்த மக்காவினுடைய விரிவாக்கத்தின் காரணமாக சில வேளை ஹரத்துக்கு வெளியே உள்ள பகுதிகள் கூட மக்காவில் உள்ளடங்கக்கூடியவையாக உள்ளடங்கி இருக்கின்றன. ஆனால் குர்ஆன் ஹதீஸிலே மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்திலே அது அந்த புனித பள்ளிவாயில், அது பள்ளிவாயிலோடு ஒட்டிய பகுதிகள், அவற்றைத்தான் அது குறிக்கும். இங்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது என்ன என்பதிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. மஸ்ஜிதுல் ஹராமை குறிக்கின்றதா அல்லது முழு மக்காவையும் குறிக்கின்றதா? இதில் பலமான கருத்து என்னவென்று சொன்னால், அந்த வணக்கம், இந்த ஹஜ்ஜு உம்ராவுடைய வணக்கம் செய்வதற்கு ஒதுக்கப்பட்ட எல்லா பகுதிகளும் இதிலே அடங்கும். மஸ்ஜிதுல் ஹராம், அதே போல மினா, முஸ்தலிஃபா, அரஃபா, இவைகள் எல்லா ஜமராத் போன்ற எல்லா பகுதிகளும் இதிலே உள்ளடங்கும். எனவே அவற்றிலே இந்த வணக்க வழிபாடுகளை ஈடுபடுவது எல்லோருக்கும் பொதுவானது. அவற்றை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது. அங்கு மக்காவுக்கு உள்ளே உள்ளவர்களுக்கு தனி சட்டமும், வெளியிலே இருந்து வரக்கூடியவர்களுக்கு வேறொரு சட்டமும் கிடையாது என்பதைத்தான் அங்கு ஒரு சில விடயங்களை தவிர நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இல்லாவிட்டால் பொதுவாக அதனுடைய உரிமையிலே யாரும் தனி ஏகபோக உரிமை யாரும் கொண்டாட முடியாது. ஏகபோக உரிமை யாரும் கொண்டாட முடியாது, எல்லோருக்கும் அது பொதுவானது தான் என்பதுதான் பலமான கருத்து. இன்னும் சிலர் சொல்லக்கூடிய இன்னொரு மாற்று கருத்து என்ன, அதை நாங்கள் தெரிந்து கொள்வது ஒரு அறிவுக்காக, முழு மக்காவும் இந்த ஹரத்தினுடைய புனித பிரதேசத்தினுடைய
எல்லா பகுதிகளும் எல்லோருக்கும் பொதுவானது, யாரும் அதிலே தனி உரிமை கொண்டாட முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பல சலஃபறிஞர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் சொன்ன இந்த கருத்து தான் பலமான கருத்து. அப்படி என்று சொன்னால் நாங்கள் பொதுவாக மக்காவினுடைய அந்த புனித பிரதேசம் எல்லோருக்கும் சொந்தமானது என்று சொன்னால் யாருக்கும் சொந்தமாக வீடுகள் வைத்திருக்க முடியாது. யாரும் அங்கு இருக்கக்கூடிய இடங்களை யார் முதலாவது போய் கைப்பற்றுகிறார்களோ அல்லது யார் அங்கு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது அந்த இடம் சொந்தமானது. அவர்கள் சென்று விட்டால் இன்னொருவர் அதற்கு வரலாம். யாரும் அதனை சொந்தம் கொண்டாடி வீடுகளை வாங்கவோ விற்கவோ அல்லது கூலிக்கு கொடுக்கவோ எடுக்கவோ முடியாது என்ற கருத்தும் அங்கே இருக்கின்றது. அப்படி சில கருத்தை சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த கருத்து பலவீனமானது. அப்படி என்று பார்த்தால் இன்று நாங்கள் மக்காவிலே சென்றால் ஹோட்டல்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு சட்டம் அதிலிருந்து எடுக்க முடியும். ஆனால் அந்த கருத்து பலவீனமானது. ரைட். அடுத்ததாக யார் இப்பொழுது அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு சட்டத்தை சொல்கிறார். மஸ்ஜிதுல் ஹராம் பற்றிய ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு அதில் எல்லோரும் சமமானவர்கள், சம உரிமை உடையவர்கள் என்று சொல்லிவிட்டு, சம உரிமை என்றால் என்ன, மஸ்ஜிதுல் ஹராம் என்றால் என்ன என்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதில் கருத்து வேற்றுமை இருக்கின்றது. நாம் பலமான கருத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது விடயம் என்ன, ஒமன் யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின், அதிலே யாராவது தவறிழைப்பதற்கு நாடினால், யுதுல்மின் வேண்டுமென்று அநியாயமாக ஒரு பாவத்தை செய்வதற்கு நாடினார். ஒரு பாவத்தை ஒருவர் செய்கிறார், ஆனால் அவர் விளக்கம் இல்லாமல் தவறான ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் செய்கிறார். அவரை பற்றி இங்கு சொல்லவில்லை. பிதுல்மின் வேண்டுமென்று, இது அநியாயம் என்று தெரிந்து கொண்டு, தவறு என்று தெரிந்து கொண்டு யார் ஒரு அநியாயத்தை, ஒரு அட்டூழியத்தை, ஒரு தவறை அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே செய்வதற்கு விரும்புகின்றாரோ, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். செய்கிறாரோ என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. செய்வதற்கு முயன்றால், எண்ணுவது, அதிலே இப்படி ஒரு தவறை அங்கு செய்ய வேண்டும் என்று ஒருவர் எண்ணினாலே நுதிகுஹு அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை அவருக்கு நாங்கள் சுவைக்க செய்வோம். எனவே ஏனைய இடங்களிலே பொதுவாக ஒரு தவறை செய்தால்தான் அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். ஆனால் இங்கு தவறை செய்வதற்கு எத்தனித்தாலே, முயற்சி செய்தாலே, எண்ணினாலே அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். எனவே மஸ்ஜிதுல் ஹராம் என்பது ஒரு சாதாரண ஒரு இடம் அல்ல. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். உண்மையில் அது பெரிய பாக்கியம். ஆனால் அந்த பிரதேசம் என்பது சாதாரண இடங்களை போன்ற ஒரு பிரதேசம் அல்ல. அதனுக்குரிய ஹக்குகளை, அதனுடைய உரிமைகளை, கடமைகளை, அதனுடைய மரியாதையை, கண்ணியத்தை, கௌரவத்தை நாங்கள் சரியான முறையிலே பேண வேண்டும். எனவே அவற்றை பற்றி நாங்கள் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அங்குள்ள பொருட்களை, பிராணிகளை வேட்டையாட முடியாது, மரங்களை நாங்கள் வெட்ட முடியாது, இப்படி பல விடயங்கள் அங்கு காணப்படுகின்றன. பல சட்டத்திட்டங்கள் அங்கு காணப்படுகிறது. அதிலே ஒன்றுதான் மிக முக்கியமானது, யாரும் அங்கே பாவங்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அது எந்த விதமான பாவமாக இருந்தாலும் சரி, திருடுதல், கொள்ளையடித்தல், விபச்சாரம் செய்தல், இவைகள் மாத்திரமல்ல, புறம் பேசுவது, பொய் பேசுவது, இன்னொருவருக்கு நோவினை செய்வது, அநியாயம் செய்வது, இப்படி ஏமாற்றுவது, இவை எல்லாம் அவற்றிலே உள்ளடங்கக்கூடியது தான். எனவே இன்று நாங்கள் பார்க்கின்றோம், சில ஹாஜிகளையும் அழைத்து கொண்டு வரக்கூடியவர்கள் பெரும் ஒரு அநியாயத்தை அந்த ஹாஜிகளுக்கு செய்கிறார்கள். சாதாரண ஒரு பாவத்தை செய்வது என்பதே ஒரு பெரும் ஒரு தவறு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில், தவறு செய்வதற்கு நினைப்பதே ஒரு பாவம் என்று சொல்லியிருக்கப்பட்டிருக்க பொழுது, ஹாஜிகளை அழைத்து வந்து, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளை அழைத்து வந்து அவர்களுக்கு அநியாயம் செய்வது என்பது, அவர்களை ஏமாற்றுவது என்பது எவ்வளவு பெரும் ஒரு பாவமாக இருக்கும். நமக்கு ஏற்பட்ட அந்த பணத்தாசை, பணத்தின் மேல் உள்ள அந்த பேராசையின் காரணமாக என்ன செய்கிறார்கள், சிலர் இவற்றையெல்லாம் சிந்திப்பது கிடையாது, சர்வசாதாரணமாக கடந்து செல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மக்களை வழிகாட்டி அழைத்து வருவது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விடயம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த ஒரு பாக்கியம். அதே நேரத்தில் அங்கு நாங்கள் சரியான முறையிலே அந்த ஹாஜிகளுடைய உரிமைகளை கொடுப்பதோடு, மக்காவினுடைய புனிதத்துவம், அந்த காலத்தினுடைய புனிதத்துவம், இவற்றையெல்லாம் பேணி மிக கவனமாக நாங்கள் மக்களை வழிநடத்த வேண்டும். யாருக்கும் எந்த விதமான அநியாயங்களும் இடம்பெற்று விடாமல், எங்களை அறிந்து இடம்பெற்று விடாமல் இருப்பதில் நாங்கள் கவனம் செலுத்த, எங்களுக்கு தெரியாமல், எங்களை மீறி, எங்களுடைய சக்திக்கும் அப்பாற்பட்டு தவறுகள் நடப்பதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது.
எனவே நாங்கள் தவறுகள் எங்கள் தரப்பிலிருந்து நடந்து விடாமல் இருப்பதிலே மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் கவலையீனமாக இருந்துவிட்டு நாங்கள் எதிர்பார்க்காமல் நடந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. மாற்றமாக நாங்கள் முழுமையான நமது முழு முயற்சியையும் செலவழித்ததன் பின்னால் எங்களை மீறி ஒரு விடயம் நடந்துவிட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அல்லாஹ் தஆலா அதனை மன்னித்து விடுவார். ஆனால் தெரிந்து கொண்டே அல்லது நமது கவலையீனத்தின் மூலமாக ஏதாவது அநியாயங்கள் தவறுகள் நடந்துவிட்டால் அதற்கு நாங்கள் தான் பொறுப்பு சொல்ல வேண்டும். அல்லாஹ்வினுடைய தண்டனையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய காலம், இடம், அந்த வழக்கங்களுடைய புனிதங்களை புரிந்து அவற்றை அந்த கண்ணியப்படுத்தி மரியாதையோடு அந்த அமலை நிறைவேற்றுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.